துஷ்டருக்கு அறிவுரை கூறக்கூடாது. ஒரு நாள் காட்டில் அடைமழை கொட்டிக் கொண்டிருந்தது. மழை நின்றபாடில்லை. மரங்களின் இலைகள் வழியாக நீர் சொட்டிக்கொண்டே இருந்தது. அப்போது ஒரு குரங்கு மழையில் நனைந்து நடுங்கியபடி ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒதுங்கி நின்றது. அதே மரத்தின் மேல் கிளையில் ஒரு சிறிய பறவை தனது கூட்டில் குஞ்சுகளுடன் பாதுகாப்பாக அமர்ந்திருந்தது. மழை பெய்தாலும் காற்று வீசினாலும் அந்த கூட்டுக்குள் அவற்றுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. மரத்தடியில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்த குரங்கை கண்ட பறவைக்கு இரக்கம் வந்தது. அது மெதுவாக குரங்கிடம் சொன்னது, குரங்காரே, என்னை பாருங்கள். வெயிலும் மழையும் வந்தாலும் நான் என்னையும் என் குஞ்சுகளையும் காப்பாற்றிக் கொள்ள ஒரு கூடு கட்டி வைத்திருக்கிறேன். அதனால்தான் இந்த மழையிலும் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். நீங்களும் இப்படி ஒரு பாதுகாப்பான இடம் செய்திருந்தால் இப்படி நனைந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை அல்லவா? இந்த வார்த்தைகளை கேட்ட குரங்கிற்கு கோபம் தலைக்கேறியது. உன்னை விட நான் எவ்வளவு வலுவானவன் தெரியுமா? எனக்கே நீ புத்தி சொல்ல வருகிறாயா என்று சீறியது. அதன் கோபம் அதிகரித்து உடனே மரத்தின் மேல் ஏறியது. பிறகு பறவையின் கூட்டை பித்து எரிந்தது. கூடு சிதறி விழுந்தது. பறவையும் அதன் குஞ்சுகளும் மழையில் நனைந்து தவித்தன. அப்போதுதான் பறவைக்கு ஒரு உண்மை புரிந்தது. அறிவுரையை அதை கேட்டு புரிந்து கொள்பவர்களுக்குத்தான் சொல்ல வேண்டும். துஷ்டனுக்கு நல்லது சொல்லச் சென்றதால் தன்னுடைய பாதுகாப்பான கூட்டையே இழந்துவிட்டோமே என்று பறவை மிகவும் வருந்தியது. ஆகவே யாருக்காவது அறிவுரை சொல்லும் முன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.